அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களா? ஸோ ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏற்கனவே நான் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் பத்தின ஒரு அப்டேட் வந்து டீடைலா கொடுத்துருப்பேன். ஸோ குரூப் 2A சிலபஸ் சேஞ்சுனா ப்ரிலிம்ஸ்க்கு ஏதாவது சேஞ்சஸா சார்? இல்லை சார், எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதுலேயும் தெளிவாக சொல்லியிருப்போம். ப்ரிலிம்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. மெயின்ஸ் தேர்வில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் இருக்கும். அதில் குரூப் 2 தனியாகவும் குரூப் 2Aவுக்கு தனியாகவும் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது, எவ்வளோ நாள் வந்து நமக்கு டைம் பீரியட் இருக்குது, எப்படி வந்து படிக்கலாம்? நான் வந்து புதுசு தான் சார், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், புதுசாக படிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ கொஞ்ச நாள் தான் படிச்சுட்டு இருக்கேன் சார், குரூப் 4 சும்மா அட்டன் பண்ண போகிறேன், ஸோ குரூப் 2 தான் மெயின் எய்ம் பண்ணி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, எப்படி படிக்கலாம்? ஏற்கனவே நம்மளுடைய ஓல்டு பேட்சில் இருக்கிறோம் சார், நம்ம வந்து குரூப் 2A குரூப் 4க்குலாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன் சார், டெஸ்ட் பேட்சஸில் இருக்கேன், வீடியோ கிளாஸில் இருக்கேன். நான் இப்போ எப்படி வந்து இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கேட்குறவங்களுக்கு ஸோ ஒரு அப்டேட்டும் நான் வந்து இதில் கொடுத்துறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ முதல்ல குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் நான் காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம். எப்படி டெஸ்ட் நடக்க போகுது, எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ நமக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் கொடுக்க போகிறாங்க. எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாக நமக்கு எவ்வளோ சார் டைம் பீரியட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நோட்டிஃபிகேஷன்ல இருந்து வெயிட் பண்றீங்க சார், நான் அப்ளை பண்ணிட்டு தான் சார் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். எப்போ சிலபஸ் சேஞ்ச் பற்றி அப்டேட் கொடுத்தாங்களோ அன்னிலிருந்து. சரி, ஒரு 90 டேஸ் இருக்கும் சார். சார் நான் குரூப் 4 முடிச்சுட்டு வந்து இப்போ பண்ணலான்னு இருக்கேன் ஜூன் 10ல இருந்து. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 110 நாள் இருக்கும் சார் எஃபெக்டிவா. நான் இன்னிலிருந்தே படிக்கிறேன் சார், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன் சார், இன்னும் எவ்வளோ நாள் தான் சார் இருக்கு? உங்களுக்கு வந்து ஒரு 115 நாள் அதிகபட்சமாக இருக்கும், சரிங்களா? ஸோ தேர்வுக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட் இவ்வளோ தான். ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஒரு 100 டேஸ் பிளான். ஸோ 100 டேஸ் பிளானாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஸோ இதில் வந்து வெயிட்டேஜ் தான். எந்த சிலபஸ் எடுத்தாலும் ஸோ வெயிட்டேஜ் பேஸில் படிப்போம், ஓகேங்களா? சில பேர் தமிழ் மட்டும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ என்னோட பிளான்ல வந்து 100 டேஸ்ங்கிறது ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எந்த பிளானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் போர்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிடுவீங்க அப்படிங்கிறது. சரி, 100 டேஸும் ஃபுல்லாக தான் படிச்சா தான் 100% சிலபஸ் கவர் ஆகுமா சார் அப்படின்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான ஒரு இதுக்குள்ளே வந்துடுவீங்க நீங்கள், சரியா? ஸோ அது எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த பிளான் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நம்மளுடைய அகாடமியில் நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சரி? அதாவது நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்க இதுல என்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்க வந்து ஏற்கனவே ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், ரிவிஷன் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமான ஒரு ரிவிஷன் தான் தேவைப்படுது மறுபடியும். ஸோ உங்களுக்கு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் வித்தியாசம் இருக்கக்கூடிய போர்ஷன் என்னென்ன, யூனிட் 9ல என்ன இருக்கு, அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே? இல்லை உங்களுக்கு வந்து வேற என்ன சிலபஸ் இருக்கு, INM இருக்கா, ஸோ அதில் என்ன நாங்கள் வந்து படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ப்ரிப்பரேஷனுக்கு தான் வந்து உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், கைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, மற்ற வழக்கம் போல தமிழ், GS எல்லாமே எக்ஸ்ட்ராவா எப்படி ரிவிஷன் பண்ணலாம். இன்னும் ஓல்டு புக் ஒரு சில பேர் படிக்காமல் இருக்கீங்க, அதுக்கான ஒரு ரிவிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் இப்போ எப்படி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இனிமேலும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்க கண்டினியூஸாக. ஸோ கேப் விட போகிறது கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ண போறீங்க, 6வது 7வது 8வது அப்படின்னு ரிவைஸ் பண்ண போறீங்க, சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க, ஓல்டு கொஸ்டின் படிக்க போறீங்க. ஸோ இது எல்லாம் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிளானா இருக்கும். பட் புதுசா நான் வேற எந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கூட இல்லை சார், ஃபாலோ பண்ணல, இப்பதான் உங்களோட டெஸ்ட் பேட்சஸை என்ரோல் பண்ண போறங்கிறவங்க மட்டும் இந்த இலக்கு அப்படிங்கிற பேட்சஸ்ல என்ரோல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இலக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச், தமிழ் மீடியத்துக்கான பேட்ச். ஓகே, இது எந்த மீடியம்? தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் நம்ம வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். டக்குன்னு அடுத்து முடிச்சிடலாம். இங்க பாருங்க, ஸோ இலக்கு பேட்சுக்கான ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரி, எவ்வளோ சார் ஃபீஸ் நான் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்பலாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் எதுவுமே வைக்கல. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரியும் நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான், சரியா? ஒன்னே இது நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஏன்னா இப்போதைக்கு என்னால் ஆன்லைனில் தான் என்னால் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஆன்லைன் தேர்வாக நம்ம ஆப்லையும் ஒன்று வெப்சைட்லையும் தான் எழுத முடியும். அண்ட் ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் நான் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஒரு 4000 இருக்குமா சார், 5000 இருக்குமா சார், அவ்வளோ வச்சாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் நான் வந்து ரொம்பவே மினிமம் ஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்து சொல்லிடுறேன், சரியா? ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் என்ன இருக்கும், எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டாக வந்து நான் ஒரு 30 டெஸ்ட் கொடுக்க போகிறேன்.
சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னா இப்போ தமிழ் வந்து 6th டேர்ம் 1 வந்து படிங்க. அடுத்து இது வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போர்ஷனாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை படித்தா ஒரு ரிவிஷன் எழுதுங்க, இதை படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் எழுதுங்க, அந்த மாதிரி நான் வந்து பிரிச்சிருப்பேன். ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக் படிங்க, தமிழ் ஒரு டாபிக் படிச்சிட்டிங்களா, சேம் டைம் வந்து மேக்ஸில் எல்சிஎம் படிங்க. ஜிஎஸ்கான டெஸ்ட்டில் பாருங்கள், ஜிஎஸ்கான டெஸ்ட்டில் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்களா, ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம், ஓகே இதை படிங்க. இல்லை வேறு ஏதாவது பாலிட்டி படிக்க சொல்கிறோமா, பாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு 2 லெசன்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டார்கெட்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், பிரிச்சிருப்பேன். ஸோ அந்த போர்ஷன் புக்கில் எங்கே இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை படிச்சுட்டு அப்படியே வந்து இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன். ஸோ அடுத்து செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளானில் இருக்கும், நீங்கள் படிக்க போகிறீங்க. சரியா? ஸோ இது ஒட்டுமொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் சரி ரொம்ப நாள் நம்ம வந்து படிச்சுட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டெஸ்ட் வருது, ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 1 மந்த்ல என்னெல்லாம் படிச்சோமோ திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரு ரிவிஷன் எழுதுவோம். ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கும் ஒரு ரிவிஷன் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் படிக்கிறோம், அந்த 10 டெஸ்ட் முடிச்சதுக்கு ஒரு ரிவிஷன் எழுத போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு 10 டெஸ்ட் எழுதுவோம், அதை மறுபடியும் ஒரு ரிவிஷன் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், பாட வாரியான தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டெஸ்ட் சொல்லியிருக்கேன். நடுவில் மிட் ரிவிஷன் டெஸ்ட், இதுக்குள்ளேயே 3 ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். இது என்னோட சிம்பிளான ஒரு பிளான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு பிளான் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏவுக்கான இதுக்குள்ளேயே சிஏ வரும், சிஏவுக்கான டெஸ்ட் தனியாக, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக டெஸ்ட்டு, சரிங்களா? உங்களுக்கு டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதையெல்லாம் நம்ம தனியாக தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நம்ம ஃபைனல் ரிவிஷனில் எல்லாரும் 10 நாளில் எப்படி படிக்கலாம், 20 நாளில் எப்படி படிக்கலாம், இந்த லாஸ்ட் நம்ம வருவோம் இல்லையா, லாஸ்ட் 20 டேஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் படிப்போம் இல்லையா, அப்போ தான் ஒரு பயம் வரும். ஸோ அந்த டைமில் அதுவும் இல்லாமல் ஃபைனலாக இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இல்லையா, ஒரு 20 டேஸோ 25 டேஸோ நம்ம ஒதுக்குவோம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது, ஓகே? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம், எப்படி ரிவிஷன் நம்ம கொண்டு போகிறோம். இப்போ ஏற்கனவே குரூப் 4 இப்போ நம்ம ரிவிஷன் யூடியூப்லேயே வந்து நிறைய கொண்டு போயிட்டு இருக்கோம், நிறைய டெய்லியும் வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம்லேயும் உங்களுக்கும் இருக்கும், நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரி. இப்போ விஷயம் இதுதான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே? ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா புதுசாக வரவங்க பின்னாடி தேடி வரவங்க, ஓகே இப்போ தேடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 800 rupees ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நேற்றே அப்டேட் பண்ணிட்டோம் ஆப்பில். ஸோ இப்போவே வந்து ஒரு 22 மெம்பர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட்டே நான் கொடுக்க போகிறேன். பட் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கடைசியாக செக் பண்ணிட்டு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 அப்படின்ட்டு வரும். ஸோ அதுவும் லிமிடெட் டைம் தான். அதுக்கப்புறம் ஒரு 100 தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து லிமிடெட் டைம் தான். சரிங்களா? இது வந்து ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கூப்பன் கோட் இருக்கும். சரிங்களா? ஸோ கூப்பன் வந்து நீங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வரும். ஆப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் ஷோ பண்ணுறேன். சரி, இது என்னால் ஒன்றா கூட பே பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷனும் வச்சுருக்கேன். ஸோ அது தேவைப்படுறவங்களும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட்டும் எடுத்துக்கலாம். அதை பற்றி நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஓகே, ஃபீஸ் இவ்வளோதாங்க. ரூல்ஸ் என்ன ஆப்பில் இருக்கும் நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஆப்பில் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க, வெப்சைட்டில் எழுதலாம். முடிச்சதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரியா? ஒரே டெஸ்ட்டை நான் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் சார், எழுதுங்க, எத்தனை வாட்டி வேணாலும் எழுதி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எப்போ வேணாலும் எழுதலாம் சார். நான் காலையில் எழுத போகிறேன், நைட் எழுத போகிறேன், எப்போ வேணாலும் எழுதுங்க. நான் வந்து ஒர்க்கு போகிறேன் சார், என்னால் இந்த டைமில் தான் எழுத முடியும். எஸ், எனி டைம் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம், எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் இந்த பிளானை வந்து எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி நான் எழுதிக்கிறேன் சார். நான் தமிழ் மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் சார், ஜிஎஸ் அப்புறம் எழுதுறேன், ஓகே எழுதலாம். ஓகே, பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு பிளான் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிளானை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி எழுதுறேன் சார் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிளானே இல்லாமல் இன்னைக்கு இதை மட்டும் எழுதிக்கலாம், அப்புறம் அதை எழுதிக்கலாம், ஸோ நாளைக்கு எழுதிக்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், முதல்ல படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த டார்கெட்டை சொன்ன, அதாவது முக்கியமாக இலக்கு, ஒரு இலக்கு வைக்கிறோம், 3 நாளில் நம்ம படித்து முடிக்கணும் ஒரு இலக்கு வைக்கிறோம். இந்த 3 நாளில் படிக்கிறதுக்கான எய்மை வச்சு படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 80% 90% கம்ப்ளீட் பண்ணுவோம். 100% நம்ம ஒரு இலக்குமே இல்லாமல் மொத்தமாக ஏதோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது 4 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், ஏனோ தான் படிப்போம், இங்கே கொஞ்சம் படிப்போம், அங்கே கொஞ்சம் படிப்போம். ஓகே, ஏன் வந்து ஒரு பேட்சோ ஒரு பிளானோ நம்ம வந்து என்ரோல் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இருக்கும். டுடே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன படிக்க போகிறீங்க, நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறீங்க,
இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட முன்னாடியே திட்டம் இருக்கும். சரியா? தெரியாம இருக்க மாட்டீங்க. யோசிக்க இதுக்கு ஒரு டைம் ஆகும். நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற யோசி, ஓகே இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, இது வருமா, அது வருமா அப்படிங்கிற யோசிக்கிறதுல நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ உங்களோட டைமை எந்த வகையிலும் வேஸ்ட் பண்ணாது இந்த டைம்ல உகந்ததா இருக்காது. ஸோ நீங்க வந்து தெளிவான திட்டமிடல் இருக்கும். ஓகே இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், எல்லாமே தெளிவா இருக்கக்கூடியது. அதுக்கு தான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சஸை நீங்க என்ரோல் பண்ண சொல்றது. ஸோ எங்கேயானாலும் ஒன்று ஒரு பேட்ச்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் அது உங்களால ஓனா ஃபாலோ பண்ண முடிஞ்சா சந்தோஷம், பண்ண முடியாதவங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண சொல்றோம். சரியா? ஓகே சரி, ஆன்லைன் தேர்வாக இருக்கும், ஆம்பிள் இருக்கும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியான ஆன்சர் எது, தப்பான ஆன்சர் எது, அது எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 1000 பேர் எழுதுறாங்க இந்த டெஸ்ட்டில் அப்படின்னா 1000 பேர்த்துல நீங்கள் எத்தனாவது ரேங்க் எழுதிருக்கீங்க. நீங்கள் சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 100க்கு 100 வாங்கியிருந்தாலும் அதே மாதிரி 100க்கு 100 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அந்த ரேங்க்ல, அப்போ நீங்கள் எத்தனாவது வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே வரும். 98 வாங்கியிருப்பீங்க, இந்த 2 மார்க்ல வந்து எத்தனை பேர் பின்னாடி இருக்கீங்க, 60 பேர் பின்னாடி இருக்கீங்களா, 70 பேர் பின்னாடி இருக்கீங்களாங்கிறது வரைக்கும் ஸோ ஓகே இவ்வளோ இந்த டிஃபரன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, எழுதுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒன்றே வழியே. ஃபைனல் எக்ஸாம் தான் நமக்கான ரிசல்ட், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ மற்றவங்க என்ன வாங்குறாங்க, என்ன ரேங்க் வராங்க, ஐயோ நம்ம கீழே போயிட்டுமே அப்படிங்கலாம் ஒரி பண்ண வேண்டியது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, அடுத்த டெஸ்ட்க்கு அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமா, போன டெஸ்ட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணோம், அந்த மிஸ்டேக்ஸை நம்ம இந்த டெஸ்ட்டில் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோமா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறது. சரியா? பாருங்க என்ன பாட தலைப்புகள், டே 1 டே 2 நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்க டேட் போட்டுக்கலாம். நான் வந்து ஜூன் 3ஆம் தேதி இன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், 4ஆம் தேதி படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், ஒரு 2 நாள் எடுத்துக்கிறேன். சரி 2 நாள் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்பையும் படிக்கிறேன். அடுத்து வந்து சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, 6, 9, 11 இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நான் படிக்கிறேன். சரியா? ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறேன். ஸோ யூனிட் 8ல சில டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நம்ம வந்து முடிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மேக்ஸுக்கான நிறைய கிளாஸஸ் நம்ம யூடியூப்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நான் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த மாடலை தவிர வேற ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி தமிழுக்கும் நிறைய ரிவிஷன் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் வேணுங்கிறவங்களுக்கு தனியாக வீடியோ கிளாஸ் பேட்சஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இது ப்ரிலிம்ஸ்க்கான மேக்ஸ் தான். மெயின்ஸ்க்கான ரீசனிங்க்கு வந்து தனியாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இது ப்ரிலிம்ஸ்க்கான பிளான் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு பிளான் இருக்கும். ஸோ இந்த பிளான் பிடிஎஃப் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? அதனால் ஒவ்வொரு தேர்வுமே நம்மளுடைய ஒரு இலக்கு தான். சரியா? ஸோ ஒரு தேர்வு முடிச்சிட்டோம், பெரிய சாதனை படிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு தேர்வும் முக்கியம். ஒரு நாள் பண்ணிட்டு பண்ணால் விஷயம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் பண்ணணும். நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா இதே விஷயத்த ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். நம்ம இலக்கு ஒன்று தான், என்னது வெற்றி அடையணும். இந்த ஒரு தேர்வை முடித்தா போதாது, ஒவ்வொரு தேர்வையும் முடிக்கும் போது தான் அது நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஒவ்வொன்றையும் முடிக்கணும். ஓகே ஒன்று முடிச்சுட்டு அடுத்து, ஸோ அங்கே ஒரு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே இவ்வளோ முடிச்சிட்டேன் சார். ஒரு தேர்வு முடிக்கும் போது நீங்கள் 5% கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல். ஓகே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2%, 3% நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போக போக வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இம்ப்ரூவ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் மறுபடியும் இந்த 1 மந்த் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் நான் வந்து ஒரு ரிவிஷன் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த பிளான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பிளான் படிப்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி சார் நான் வந்து என்ரோல் பண்ணுறது? ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய அதியமான் அகாடமியோட ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள். மொபைல் ஆப்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம்லையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இலக்கு அப்படிங்கிற ஒரு பேட்சஸ் இருக்குது. ஸோ இலக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இலக்குக்கான டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். இப்போ லிமிட்டட் டைம் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரியா? பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் பர்ச்சேஸ் செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுங்க. கூப்பன் கோடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில கூப்பன் கோட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் 400க்கான ஒரு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா? 400 கம்மியாயிரும். ஸோ 821 அந்த மாதிரி ஃபீஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து ஸோ 821 வரும். பட் 800 ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பை நவ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் பேவோ இதுவோ உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜஸ் வரும். ஸோ அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணிக்கலாம். சரிங்களா? பேமெண்ட்டுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டேஷ்போர்டு வரும். சிஸ்டமில் பண்ணீங்க அப்படின்னா கியூஆரில் பே பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். மொபைலில் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ்க்கான அக்சஸ் வந்துடும்.
ஸோ இதில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து பிளான் பிடிஎஃப், உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிடிஎஃப், டெஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன். இதில் டெஸ்ட் 1 to 10 இதில் இருக்க போகுது. அதில் டெஸ்ட் 1க்கான டெஸ்ட் வந்து ஸோ அன்லிமிட்டட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ லாக்கில் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணால் அது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. ஸோ மொபைல் எழுதுறவங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். சரியா, மொபைலில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். சேம் ப்ராசஸ், ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். சரிங்களா. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். சரியா. ஸ்டோர் போங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. கீழே பாட்டமில் இருக்கா ஸ்டோருன்னு சொல்லிட்டு சென்டரில் இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இலக்கு அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்சஸ் வரும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதில் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பிளான் பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே போயிட்டு இங்கே பை நவ் இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே. எங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்கு, கூப்பன் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கூப்பன் இருக்கும். இந்த 400ங்கிறது இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கூப்பன் கோட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சார் ஆப் லிங்க்கு சார், ஸோ ஆக்சுவலாக நமக்கு என்ன சோதனையோ தெரியல, ப்ளே ஸ்டோர்லேருந்து நேற்று பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் மாதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான லிங்க் நான் வந்து டைரெக்டாக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம்லையுமே நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அகாடமியோட ஆப்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா. நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா. வெப்சைட் போய் எழுதுறவங்க அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போயிடும். சரிங்களா. ஸோ அந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா சேம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் சிஸ்டம்லையும் லேப்டாப்பில் அக்சஸ் பண்ணியும் எழுதிக்கலாம், மொபைலில் அக்சஸ் பண்ணியும் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கான கோர்ஸ் அக்சஸ் வந்து கிடைச்சிரும். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த வெப்சைட் தான், இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இலக்கு அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜஸில் காமிக்கும். பட் நான் ஏற்கனவே என்னென்ன கோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் பிளான் பற்றி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பிளானை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்து நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொன்றா ஒவ்வொரு கோலாக நம்ம முடிக்க போகிறோம், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கோல் என்ன படிக்கணும், அதுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து புக்ஸாக வேணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு எந்த புக்ஸும் இல்லை சார், நான் வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன், கம்ப்ளீட் செட்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம எல்லா புக்ஸுமே வச்சுருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை சேம் நம்பர் கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா. வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன புக் வேணும், இப்போ குரூப் 2க்கு படிக்கிறீங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரியா. ஸோ குரூப் 2 to A கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ். ஸோ இந்த குரூப் 2 to AVAவுக்கான புக்ஸ், ப்ரிலிம்ஸ்க்கான புக்ஸு இந்த 15 புக்ஸ் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் அடிஷ்னலாக மேக்ஸ்க்கான புக்ஸு, அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 வேறு என்ன உங்களுக்கு வேணும், தமிழ் ஓல்டு புக்கு அதுவுமே அவைலபிளாக இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது, எனக்கு குரூப் ஒர்க்கு நிறைய வாங்கியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா. சார் இந்த டெஸ்ட் பேட்ச் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு டேட் சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன்னா அதை மைண்டில் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் இப்போ இருந்தே நான் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருந்தாலே ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து குரூப் 2க்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளானில் ஸோ நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கான பிளான் என்ன, ஸோ அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான பிளான் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அதில் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டுக்கானதை நான் அப்டேட் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், அந்த டேட்டில் தான் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் டேட் போட்டு கொடுக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் பீரியடில் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கான
டைமிங் பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுக்கிட்டு ஒரு தேர்வு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்கு மேலே நமக்கு டைமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போனால் இந்த பிளான் வந்து 30 டெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய போகும். பட் நான் வந்து டெஸ்ட்டை தான் கம்மி பண்ணேன். ஒரு 20 டெஸ்ட்டு 25 டெஸ்ட்டாக கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணால் ஒரு 4 நாள் கேப் 5 நாள் கேப் நம்ம வந்து கொடுத்து உங்களை படிக்க வைக்கலாம். பட் அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா 3-4 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். அந்த ஷெட்யூல் படி நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிள். நான் முதல்லே சொன்னது தான், படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இருக்கா, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கும்போது என்னென்னலாம் இருக்கணும். இப்போ பேங்க்ஸஸ்க்கு வரீங்க, டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் இல்லையா? புக்ஸு வேணும். ஒன்று ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லை என்னென்னலாம் படிக்கணுமோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய இந்த எஸ்சிஆர்டி பேஸ் புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செட் ஆஃப் புக்ஸ் நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். புக்ஸ் வாங்கிறவங்க லேட்டாக ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம இந்த ஆஃபர்லேயே நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. தென் உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும். என்ன படிக்க போகிறோங்கிற சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் எக்ஸாம் சிலபஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதை படிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் பேஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. அப்புறம் டைமு நீங்கள் தான் ஒதுக்கணும். சரியா? மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, சிலபஸ் இருக்குது, அதை எங்கே போய் படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு என்ன படிக்க போகிறோன்னு இருக்குது, உட்காந்து படிங்க. வேறு எதுவும் கிடையாது. ஏதாவது டவுட் இருக்கா, காண்டாக்ட் பண்ணுங்கள். 59181 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப்பில் உங்களுக்கு வந்து ஆப்லேயும் தனியாக உங்களுக்குன்னு லைவ் கொண்டு வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணலாம். ஸோ இல்லை எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். என்ன டவுட்டாக இருக்குது, எப்படி படிக்கணும்னு தெரியலையா, இல்லை பர்சனலாக வேறு ஏதாவது டவுட் இருக்கா, வேறு ஏதாவது சீஸ் இருக்கா, எப்படி கொண்டு போகணும்னு தெரியலையா, ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து லைவில் மீட் பண்ணுவோம், அது போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி இலக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது சார், பண்ண முடியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியா? நாங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கான கோர்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து எக்ஸாமு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறோம். அதுதான் முதல் இலக்கு. ஓகே. See you in the next video. வேறு டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஆஃபரும் அவைலபிளாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 78 பேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ போட்டதுக்கப்புறம் குயிக்காக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூப்பன் வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 300க்கான கூப்பன் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.